ஏன்டா அவனை கோபப்படுத்துறீங்க கேமராமேனா டேய்? அவனே ஆல்ரெடி கடுப்பில் இருக்கான்டா. காலைல 6 மணிக்கு கூட்டின்னு வந்துட்டானு. டேய் அவனை பின்னிடுவேன், ஒழுங்கா ஓடி போயிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஏ டிஃபன் சென்டர் ட்ரிப்ளிகேனு. ஆக்சுவலி இந்த கடையை பற்றி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய ரீல்ஸ் வந்துட்டு இருந்தது. ஏன்னா இவங்க மார்னிங்லேயே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் வந்து ஃபுட் கொடுக்குறாங்க லைக் டிஃபனில். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பாயா அண்ட் ஆப்பம் அந்த மாதிரி வெரைட்டியும் இருக்குது, இடியாப்பமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ளே போய் பாய் கிட்ட வந்து கேட்டு அவங்க மார்னிங்கில் எவ்வளோ டிஃபன் கொடுக்குறாங்க அண்ட் என்னென்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ நம்ம வந்து ஹுசேன் பாய் கிட்ட வந்துட்டோம். இவங்ககிட்ட கேட்கலாம் இவங்க மார்னிங்கில் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் டிஃபன் கொடுக்குறாங்க அண்ட் எப்படி அண்ட் இவங்களோட ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கேட்டு சொல்கிறேன். இப்போ எப்படி இருக்கீங்க பாய்? போய் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள், நீங்கள் வந்து மார்னிங்கில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டிஃபன் கொடுக்குறீங்க கேள்விப்பட்டு தான் வந்தேன். ஸோ என்னென்ன டிஃபன் கொடுக்குறீங்க, என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட்டு, என்ன ப்ரைஸில் முடியுது பாய்? இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 5 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 ருபீஸ்லேருந்து 200 வரைக்கும் இருக்குது. இடியாப்பம் இருக்குது, இட்லி இருக்குது, பொங்கல் இருக்குது, சேமியா இருக்குது, மக்ரூனி இருக்குது, கீ ரைஸ் இருக்குது, பரோட்டா இருக்குது, சப்பாத்தி இருக்குது, பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது. கிரேவியில் வந்து ஆட்டுக்கால் பாயா இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது, போட்டி குழம்பு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, மட்டன் குழம்பு இருக்குது, சட்னி ஒயிட் சட்னி, ரெட் சட்னி, க்ரீன் சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி இருக்குது. வேறு வடகரி சாம்பார் நார்மலாக இருக்கும். இதெல்லாம் எப்படி பாய்? இப்போ ஒரு நாள் முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருவீங்களா? ஒரு நாள் முடியாதுங்க. ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவோம். எல்லாமே மார்னிங் எழுந்துச்சு எல்லாமே ரெடி பண்ணிவிடுவோம். எப்படி 3 மணிக்கு எழுந்துருவீங்களா காலையில்? 3:30 அந்த மாதிரி எழுந்துச்சு. ஃபுட் இருக்கு. ஆமாம். மாவுலாம் அப்பப்போ அரைச்சி அந்த மாதிரி மாவு வந்து நான் ஈவினிங் அரைச்சி வச்சிருவோம். ஓகே. ஈவினிங் டைமில் மாவு வரும் ஒரு 8:30 அந்த மாதிரி. மார்னிங்க்கு அது அப்போ தான் கரெக்டாக லெவலாக இருக்கும். சரி, ஓகே. நீங்கள் சொன்ன ஃபுட்லலாம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுங்க, நான் அவ்வளோ சாப்பிட முடியாது. மெனு உங்களுக்கு வந்து நிறைய கேட்கும்போது எனக்கு மூச்சு வாங்குது, நீங்கள் கரெக்டாக சொல்லும்போது. சரிங்களா? மெனு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. ஸோ வாங்க இவங்களோட ஃபுட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டிருக்கோம் பாய்கிட்ட. ஸோ கைஸ், நம்ம இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மக்ரூனி, சேமியா அண்ட் பொங்கல், பகாரா ரைஸ், இட்லி, இடியாப்பம், பூரி கிழங்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மக்ரூன் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு கிட்ட பாருங்களேன். ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இது எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக செய்வாங்க. என்னடா இவன் எல்லா வீட்லேயும் வந்து வீட்டில் செய்வாங்கன்றீங்க நினைக்காதீங்க. பட் இது எங்களோட வீட்டிலலாம் செய்வாங்க அடிக்கடி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மக்ரூன் ட்ரை பண்ணி பார்ப்போமா? சிக்கன் அண்ட் மக்ரூனி ரைட்டாக அது புளிக்குது, ஏன் புளிக்குதுன்னு தெரில. பட் நல்லா இருக்குது. ரொம்ப அந்த கிரேவியாக கன்சிஸ்டன்சியாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் மார்னிங் டிஃபனுக்கு இவ்வளோ ஐட்டம் கொடுக்குறது பெரிய விஷயம் தான். இது செய்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜாப்பு. பட் வந்து டேஸ்டியாக இருக்குது, சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. சிக்கன்லாம் வந்து ஒரு 2 பீஸ் போட்டிருக்காங்க. அதில் இத்தனோண்டு குவான்டிட்டியில் 2 பீஸ் சிக்கனு. அண்ட் இவங்களோட பகாரா ரைஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மட்டன் குழம்பு வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ மட்டன் குழம்பு வந்து ஃப்ரீயாகவே வந்துடும். ஸோ பகாரா ரைஸ் வந்து ரைஸ் பாருங்கள், நான் கிட்ட காமிக்கிறேன். சரி, இதெல்லாமே வந்து ஏன் வந்து நான் வந்து வளகாப்பு நடத்துகிற பொண்ணுக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன்னா அவ்வளோ ஐட்டமும் அந்தந்த குவான்டிட்டியில் சாப்பிட முடியாது நம்மளால், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஏன்னா அது ஏர்லி மார்னிங் ஒரு 8 o'clock இப்போ டைமு. ஸோ அதனால் காலையிலேயே அவ்வளோ ஹெவியாக நம்ம வந்து நான்வெஜ் அடிக்க முடியுமான்னு தெரில. ஸோ பகாரா ரைஸ் சாப்பிடலாம். ஓரளவுக்கு சுமாராக இருக்குது, பட் ஓகே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அந்த மட்டன் ஃப்ளேவர்லாம் இல்லை. பகாரா ரைஸ் தனியாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழம்பு கூட சாப்பிடும்போது கொஞ்சம் ஆவரேஜாக தான் தெரியுது. அந்த வடையும் கொடுத்துருக்காங்க அவங்க 2 வடை, மெது வடை அண்ட் மசாலா வடை ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்கிட்ட. உங்களுக்கு எந்த வடை பிடிச்சிருக்கோ அந்த வடை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி உங்களோட சேமியா சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ சேமியா போவோம். குழன்னு நல்லா காரமாக, அது மசாலா நல்லாயிருக்கு. இது நிறைய பேர் வீட்டில் வந்து காலைல வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த உப்புமா இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து ஈஸியாக டிஃபன் ஐட்டம்லாம் கொடுப்பாங்க. இது டேஸ்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் இது ப்ரைஸிங்னால் வந்து நான் கரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இது எல்லாமே கம்மி குவான்டிட்டியில் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் அதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்காது. ஸோ அவங்க ஒரு டீசெண்டான குவான்டிட்டியில் தான் கொடுக்குறாங்க. அது சொல்கிறேன். அவர் சொன்ன மாதிரி வந்து 5 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இட்லியாக இருக்கும் அதுவும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பூரி அண்ட் கிழங்கு, அவர் வடகரியும் இருக்குது. வடகரி வந்து நம்ம இட்லிக்கு சாப்பிட்லாம், அதனால் வந்து பூரிக்கு வந்து கிழங்கு வாங்கிட்டு வரலாம். கிழங்கு வாங்கிட்டு தான். ஸோ கிழங்கு பாருங்கள். கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கடலப்பருப்பு போட்டிருக்காங்க, கருவேப்பிலை, எல்லாமே கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு பைட் வச்சு அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காலையில் நல்லா இருக்குது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் நம்ம வீட்டில் சாப்பிட்டாலே ஒரு வெரைட்டி 2 வெரைட்டி தான் இருக்கும். பட் இங்கே வந்து ஹோட்டல் இல்லையா, நிறைய வெரைட்டி கிடைக்கிறது சகஜம் தான். கிழங்கு நல்லா இருக்குது. நடுவில் அந்த கடலப்பருப்பு வந்துட்டு போகிறது கடக்கு மட்டக்குன்னு சத்தம் சூப்பராக இருக்குது, வாயில் டேஸ்டியாக இருக்குது கிழங்கு. ஆக்சுவலி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கிழங்குக்கு இதுக்கு அந்த இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து ஒரு சட்னி, அவங்ககிட்ட அந்த கார சட்னி இருக்குது,
வடைக்கறி இருக்குது, சாம்பார் இருக்குது, சாரி கார சட்னி இருக்குது, வடைக்கறி இருக்குது, தேங்காய் சட்னி இருக்குது. அது 3மே வந்து தனித்தனியாக வாங்கி சாப்பிட்ணும். அது எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ போயிட்டு இவங்ககிட்ட இருக்கிற வந்து கார சட்னி, புதினா சட்னி அண்ட் தேங்காய் சட்னி, வடைக்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். இட்லி அண்ட் இடியாப்பத்து கூட சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு இட்லி கூட சாப்பிட்லாம். இட்லி கூட கார சட்னி சாப்பிட்லாம். கார சட்னி அண்ட் தேங்காய் சட்னி வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணுவோம். காலையிலேயே உள்ள நான்வெஜ் ஐட்டமாக முடியல, அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக இழுத்துட்டு போகுது பாதி வீடியோலேயே. ஸோ நீங்கள் மந்தமாயிடாமல் பாருங்கள். இது கார சட்னி அப்படியே ராவான வெங்காயத்தை போட்டு அரைச்சிருக்காங்க. நல்லா வெங்காயம் ஸ்மெல் பயங்கரமாக வருது. பட் கொஞ்சம் வந்து கடுகுலாம் தாளித்து போட்டுதான் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த தேங்காய் சட்னி போவோம். தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா கடுகுலாம் போட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அவர் போடும்போது. ஸோ இந்த தேங்காய் சட்னி வந்து செம்ம ராவாக அரைச்சி சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த கடுகு தாளித்து போட்ட ஸ்டைலில் சூப்பராக இருக்குது, பின்னிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பொங்கல் சாப்பிடுவோம். பொங்கலில் வந்து அந்த சாப்பாடெலாம் கலந்துருக்கு பொங்கலில். ஸோ பொங்கல் போகுமா, நல்லா கடுகுன்ற ஜீரகம் அண்ட் வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க, பெப்பர்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹேவ் பொங்கல் தான்ப்பா, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பொங்கல். அது கூட வந்து அந்த தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ சூப்பராக இருக்கும். போங்க, அதுக்காக தான் கரெக்டு. பொங்கல் வந்தீங்கன்னா தேங்காய் சட்னி மறக்காமல் கேட்டு சாப்பிடுங்க, அடிப்பொலி, செம்மையாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இடியாப்பத்தோட சைஸையும் பார்த்துங்க. திஸ் இடியாப்பம். ஸோ அது கூட வந்து வடைக்கறி சாப்பிடுவோம், இடியாப்பமும் வடைக்கறியும். சரிமா? வா, வடைக்கறி சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு. அந்த அவங்க வடைக்கறியில் போட்டுருக்க அந்த பருப்பெல்லாம் நல்லா வந்து ஒரு வெந்து அண்ட் ஆஃப் குக்காக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இவங்ககிட்ட வந்து சண்டே அன்றைக்கி வந்தீங்கன்னா 7:30 மணிலேருந்தே மட்டன் பிரியாணி கிடைக்குமா. அது இப்போ தான் சொன்னார். சண்டேல மட்டன் பிரியாணி உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வீக் டேஸில் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு மினி டிஃபனு ஒரு நல்லா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்றோன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த டிஃபன் சென்டர் வரலாம். ஸோ எங்களோட டைமிங் வந்து காலைல 6 மணிலேருந்து ஆரம்பிச்சுன்னு இருக்கும். அண்ட் தோசை கூட கிடைக்குது, முட்டை தோசை, முட்டை ஆப்பம், அதெல்லாம் கூட கிடைக்குது. நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்காத, அந்த மக்ருனி, சேமியா அண்ட் பொங்கல், இட்லி, இடியாப்பம் இதெல்லாம் என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் வந்தேன், எல்லாமே வந்து எனக்கு வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரிப்ளிகான் வந்தீங்கன்னா மறக்காமல் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். 12 o'clock வரைக்கும் இருக்குமா. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை.